ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம 80s 90ஸ்லாம் ரொம்ப ரசித்து படித்த விக்ரமாதித்தன் வேதாளம் இந்த கதையில் தான் ஒரு கதை பார்க்க போகிறோம். சன்னோட முயற்சியில் சற்று மனம் தளராத விக்ரமாதித்தன் மரத்தில் ஏறி அங்கே தொங்கிட்டு இருந்த உடலை தோளில் போட்டு மயானத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். அப்போ அந்த உடலுக்குள்ளே இருந்த வேதாளம் பேச ஆரம்பிச்சுது. மன்னா, நீ இரவும் பகலும் இப்படி எதையோ தேடி அலையிறத நினச்சா பாவமாக இருக்குது. அது உனக்கு கிடைக்கும்போது அதை எங்கே நீ நழுவ விட்டுருவாயோங்கிற சந்தேகம் வருது. ஏன்னா வீரபாகுன்னு ஒருத்தன் இப்படி தான் தவறு செஞ்சான் அப்படின்ட்டு அவன் கதையை சொல்ல ஆரம்பிக்குது வேதாளம். தண்டகாரண்ய வனத்தில் ஒரு பழங்குடியினத்தை சேர்ந்த காட்டு ஜாதியினர் வசிச்சுட்டு இருந்தாங்க. அங்கே இருந்த இளைஞர்களும் ஒரு ஏரிக்கரையில் கூடி பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ 2 பேர் ஏரியில் துள்ளி குதிக்கிற மீனை அம்பை எய்ய முடியுமா அப்படின்ட்டு பேசிக்கிட்டாங்க. அதுக்கு இன்னொருத்தன் முடியாதுன்னு சொன்னான். அப்போ அந்த கூட்டத்தில் இருந்த நீலிமாங்கிற அழகான பொண்ணு அவன் மனசுக்கு பிடிச்ச பிரதாப்ங்கிற இளைஞனை பார்த்து, நீ இந்த மீனை பார்த்து அம்பை எய்தான், நான் உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்டா. ஆனால் பிரதாப் அதை செய்ய முடியல. வீரபாகுங்கிற ஒரு இளைஞன் அதை செஞ்சுட்டு, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால், இதை நான் ஒரு போட்டியாக அறிவிக்கலை, அதனால் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீலிமா அங்கேருந்து கிளம்பிட்டா. நான் ஒன்றை தான் திருமணம் செஞ்சுக்குப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சபதம் போட்டு வீரபாகு அங்கேருந்து கிளம்பிட்டான். இவங்களுக்குள்ள அடிக்கடி இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றது சகஜம். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கூட்டத்தை சேர்த்த இளைஞர்களும் இளம் பெண்களும் காட்டுக்கு வேட்டையாட போனாங்க. வேட்டையாடி மிருகத்தை சமைச்சு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டு இருக்கும்போது அவங்கள ஒரு புலி தாக்குச்சு. அப்போ அங்கே இருந்தவங்க எல்லாருமே தப்பிச்சு ஓடிட்டாங்க. நீலிமாவை அந்த புலி தாக்க வந்தப்போ வீரபாகு அவளை காப்பாற்றினாரு. அப்போது நீலிமாவுக்கு கீழே விழுந்து முழங்கையில் அடிபட்டுருச்சு. மீதி பேர் எல்லாமே ஒரு குன்றில் போய் பதுங்கிட்டாங்க. நீலிமா மயக்கமாயிட்டாங்க. அவங்க இடது கையில் அடிபட்டு ரத்தம் வந்துட்டு இருந்தது. அவங்க மயக்க தெளிவிக்கிறதுக்காக ஏரிக்கு தண்ணி எடுக்க வீரபாகு போனார். அப்போ அவரோட நீலிமாவோட கையில் அடிபட்டு ரத்தம் வருது. நீயும் உன்னோட இடது கையை கீழே ரத்தம் வர செஞ்சு அந்த ரத்தம் கலந்துடுச்சுன்னா நீங்கள் தம்பதி ஆகிடுவீங்க நம்ம சம்பிரதாயப்படி அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் கேள்விப்பட்ட பிரதாப் நீலிமாயை வீரபாகு கட்டாய திருமணம் செஞ்சுதான் வழக்கு தொடுத்தார். அடுத்ததாக பஞ்சாயத்து குடிச்சு அங்கே வீரபாகுவும் நீலிமாவும் இருந்தாங்க. பஞ்சாயத்தை நீலிமா கிட்ட பிரதாப் வீரபாகு உன்னை கட்டாய திருமணம் செஞ்சுதான் வழக்கு தொடுத்துருக்கான், அது உண்மைன்னா சொல்லி வீரபாகுவை இங்கேயே நாங்கள் கொண்டுடுவோம், நீ உனக்கு பிடிச்சவனை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பஞ்சாயத்தார் சொன்னாங்க. கொஞ்சம் நேரம் யோசிச்ச நீலிமா, இல்லை என்னோட சம்மதத்தோடு தான் வீரபாகு என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொன்னால். இதை கேட்டு அதிர்ச்சி அடைஞ்ச வீரபாகு, இல்லை இது உண்மை இல்லை, நான் உண்மையை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். என்னோட நண்பன் சொன்னது எனக்கு இந்த ஆசை வந்தது உண்மைதான், நானும் என்னோட கையை கீறிக்கிட்டேன். ஆனால் ரத்தத்தை கலக்கலாம் நீலிமா கிட்ட போகும்போது என்னோட மனசு அவன் முகத்தை பார்த்ததும் மாறிடுச்சு. நாங்கள் தம்பதி ஆகலை, என்னோட தப்புக்கு தண்டனையை நான் ஏற்றுக்கிறேன், நான் இந்த காட்டை விட்டே போயிடுறேன்னு வீரபாகு சொன்னார். இந்த இடத்துல கதையை நிறுத்தின வேதாளம், மன்னா, ஏன் நீலிமாவும் வீரபாகும் சம்மந்தம் இல்லாமல் நடந்துக்கிட்டாங்க? நீலிமா உண்மையை சொல்லியிருந்தா பிரதாபனியே கல்யாணம் செஞ்சுருக்கலாம். ஒன்றை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன்னு சபதம் போட்ட வீரபாகு, நீலிமா எங்கள் சம்மதத்தோடு தான் கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லியும் ஏன் அந்த காட்டை விட்டு வெளியில் போயிட்டான்? இந்த கேள்விகளுக்கு விட தெரிஞ்சும் நீ விடை சொல்லலைன்னா உன்னோட தலை சுக்குநூறு ஆகிடும் அப்படின்ட்டு அந்த வேதாளம். நீலிமா சுயநினைவு இல்லாமல் இருந்ததா வீரபாகுவோட தனக்கு திருமணம் நடந்துச்சுன்னு நினச்சிக்கிட்டா. வீரபாகு தன்னோட சம்மதத்தோடு தான் தன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு அவன் சொன்னது. அவங்க இன வழக்கப்படி எந்த உயிர் ஆபத்தில் இருந்தாலும் எந்த பாரபட்சமும் இல்லாமல் காப்பாற்றுவாங்க. தன்னை காப்பாற்றின ஒருத்தரோட உயிர் போயிடக்கூடாதுன்னு அவன் நினச்சிருக்கா. வீரபாகு நீலிமாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சானே தவிர கட்டாய கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கல. அதனால தான் அவன் உண்மையை சொன்னான். இதுக்கப்புறமும் நம்ம இந்த கிராமத்தில் இருந்தால் கிராமத்தோட ஒற்றுமை சீர்குலைஞ்சிடும்ட்டு அவன் அந்த கிராமத்தை விட்டே போயிட்டான். விக்ரமராஜா சரியான பதிலை சொன்னதால் வேதாளம் தான் தங்கியிருந்த உடம்புல இருந்து பறந்து போய் திரும்பவும் முருங்கை மரத்தில் ஏறிக்கிச்சு. இந்த மாதிரி நிறைய கதைகளை கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா, பாய்.